Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா Schezwan fried rice. இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான செஷ்வான் சாஸ் ப்ரிப்பரேஷனை நான் ஏற்கனவே யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்னும் அதை செக் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். இப்போது ஒரு டீப்பான பேனில் 3 to 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ரோல் பாயில் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும். மூடி வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக ரோல் பாயில் ஆகி வந்துடும். இப்போது வாட்டர் நல்லா ரோல் பாயில் ஆகி வந்ததும் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணணும். ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் சைனீஸ் ரெசிப்பியில் எப்போவுமே ஸ்டிக்கி ரைஸ் இல்லைனா ஜாஸ்மின் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே லைட்டாக ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அரிசியெல்லாம் ஒட்டாமல் உதிரி உதிராக அழகாக வரும். இப்போது ஒரு 6 to 7 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கணும். இந்த ரைஸ் இப்போது ஃபுல்லாக குக்காகி இருக்கக்கூடாது, 90% குக்காகி இருக்கிற மாதிரி இருக்கும்போதே நீங்கள் எடுத்து வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணுங்கள். மீன்வாயில் இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணும் சாப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், கார்லிக், பெல் பெப்பர்ஸ், கேபேஜ், ஆனியன், பீன்ஸ், கேரட், க்ரீன் பெல் பெப்பர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தேவையான சைஸ் அண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாய் நல்லா சூடாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆலிவ் ஆயிலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கார்லிக்கை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ப்ரிங் ஆனியனில் கீழே இருக்கிற அந்த வெங்காயத்தோட பார்ட்டை மட்டும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இப்போது இது கூடவே நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கணும். இப்போது இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், நெக்ஸ்ட் கேரட், கேபேஜ், green bell peppers, yellow bell peppers. இப்போது இது எல்லாத்தையுமே ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். எப்போவுமே இதை நல்லா சாகி ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணிடாதீங்க. அந்த வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸ் மெயின்டைன் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு சாட்டே பண்ணுறோம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் ஆஃப் சாய் சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ கெச்சப்பை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குக்கிங் வினிகரையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கணும். இப்போது இது கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஹீரோ ஆஃப் த ஷோ செஷ்வான் சாஸை ஆட் பண்ணிக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பார்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்ட்டா நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதுலேயும் சால்ட் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போது இது கூடவே நம்ம கிரவுண்டட் பிளாக் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக செஷ்வான் பெப்பர்ஸ்னு ஒன்று கிடைக்கும், அது கிடைச்சா நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது டேஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் ஆஃப் சுகரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஞாபகத்தில் இருக்கட்டும், இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாகி ஆகிட்டு அதோட க்ரன்ச்சினஸ்ஸே போயிடும். இப்போது நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு, அதை எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டு ரைஸ் பிரேக் ஆகாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். 2 லேடில் வச்சு கலக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இல்லை ஒரே கரண்டிலேயே உங்களால் கலக்க முடியும் அப்படின்னாலும் பொறுமையாக அடியிலிருந்து கிளறி எல்லா பக்கமும் அந்த மிக்ஸ் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
இப்போது இதை அப்படியே சூடாக கலந்து பரிமாறுனீங்க அப்படின்னா நம்ம செஞ்சுருக்கிற செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ரைஸ்லாம் எவ்வளோ அழகாக உதிராக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.